இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 20வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்படி என்கிற ஒரு ஆழமான கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகின்றன. நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். என்ன ஃபாதர், இன்றைக்கு என்ன கருத்து என்பதை பாடியே காமிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம், இவை அனைத்துமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நமக்கு அறிமுகப்படுத்துவதைத்தான் இன்றைக்கு நமக்கு விளக்குகின்றன. முதல் வாசகம் என்பது இறைவனுடைய ஞானம் ஒரு விருந்து வைப்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டு, இந்த இறை ஞானம் கொடுக்கிற விருந்தில் நம்ம பங்கு பெற்று அதை நம்ம உண்ணுகிற பொழுது நிலை வாழ்வை பெறுகிறோம் என்கிற ஒரு செய்தியோடு 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மண்ணுலகில் வாழ்வை தராத, இந்த மண்ணுலகில் அழிவை மட்டுமே தருகிற இந்த மண்ணுலக பானங்களையும் உணவுகளையும், அதாவது பாவத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற காரியங்களை நம்ம விலக்கி வாழ வேண்டும் என்கிற செய்தியோடு நற்செய்தி வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து, நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் அப்படி என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தாங்கி வருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வானி நின்று இறங்கி வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வானக உணவை உண்மையாகவே தகுதியோடு ஒவ்வொரு முறையும் நம்ம உட்கொள்கிறோமா? அந்த வானக உணவை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோமா? அந்த இயேசு வானக உணவாக தரும் அவரது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? அந்த வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நம்மில் என்ன மாதிரியான பாதிப்புகளையும் அல்லது என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் நடந்த யூக்கரிஸ்டிக் மிரக்கல் என்று சொல்லப்படுகிற நற்கருணையினுடைய புதுமைகள் உலகத்தில் என்ன நடந்தது என்று கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒன்று நான் பண்ணினேன். அன்புமிக்கவர்களே, மிக சமீபத்தில் நடந்ததாக கேரளாவில் ஒன்று நடந்ததாக சொல்லுகிறார்கள். பிறகு ஆந்திராவில் ஒரு கண்ணீர் இல்லத்தில் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு இந்த நற்கருணை புதுமை நடந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட த லேட்டஸ்ட் யூக்கரிஸ்டிக் மிரக்கல் என்று சொல்லப்படுகிற சமீப காலங்களில் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நற்கருணை புதுமைகளை பற்றி கொஞ்சம் வாசித்த பொழுது 2006வது ஆண்டு மெக்சிகோ நாட்டில் டிக்ஸ்ட்லா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பங்குல ஆண்டு தியானம் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஆராதனையில் பயன்படுத்தப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்தத்திலிருந்து இரத்தம் வழிந்ததாக ஆயிரக்கணக்கான மக்கள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த இரத்தத்தை அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அந்த இரத்தம் என்பது மனித உடலினுடைய இரத்தம் என்பதையும் AB என்று சொல்லப்படுகிற இரத்த வகையை சார்ந்ததாகவும், அந்த இரத்தத்தினுடைய தன்மையை சோதிக்கிற பொழுது அது மிகவும் வேதனையுற்று இருக்கிற ஒரு இரத்தமாகவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த நற்கருணை புதுமையை அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அங்கீகரித்து மக்களுடைய வணக்கத்திற்காக அங்கே மெக்சிகோ நாட்டில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, AB என்கிற அந்த இரத்த வகை என்பது தூரின் நகரில் இருக்கிற
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போர்த்திய அந்த மெல்லிய உடையில் DNA மாதிரிகளை கண்டுபிடிக்க இரத்த வகையும் இந்த ஏபி இரத்த வகையும் ஒன்று என்பதையும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு 2013 போலந்து தேசத்தில் நேற்று நாம் நினைவு கூர்ந்த புனித ஹியாசின்த், அந்த புனிதருடைய ஆலயத்தில் திருப்பலி நேரத்தில் மக்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்பட்டு கொண்டிருந்ததான் அன்புமிக்கவர்களே. அப்பொழுது ஒரு திவ்ய நற்கருணை கீழே தரையில் வீழ்ந்து விடுகிறது. வழக்கமாக நமது ஆலயங்களில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, தவறி போய் திருப்பலி நேரத்தில் திவ்ய நற்கருணை கீழே விழுந்தால், அது உட்கொள்கிற தன்மையில் இருந்தால் அதை எடுத்து நம்ம மரியாதையோடு அதை உட்கொண்டு விட்டு அந்த வீழ்ந்த இடத்தை திருப்பலிக்கு பயன்படுத்துகிற அந்த தூய்மை துணிகளை வைத்து துடைக்க வேண்டும். அந்த கீழே விழுந்த நற்கருணை தூசு படிந்திருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தூய்மையான தண்ணீர் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அந்த திவ்ய நற்கருணை கரையை விட்டு பிறகு அந்த தண்ணீரை பத்திரமாக எடுத்து சென்று சுத்தமாக இருக்கிற மண்ணோடு மண்ணாக கலக்க வேண்டும் என்பதை தான் திருச்சபையினுடைய வழிமுறைகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த ஒரு நோக்கத்தோடு அங்கே போலந்து தேசத்தில் கீழே விழுந்த அந்த நற்கருணை எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்த பொழுது அந்த நற்கருணையானது சதையாக மாறிப்போனது, அந்த தண்ணீர் முழுவதும் இரத்தமாக மாறிப்போனது என்றும் அதை ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சியமாக பார்த்து இறைவனை துதித்து மகிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அதை எடுத்து மறுபடியும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்திய பொழுது மனித இதயத்தினுடைய தசை நார்கள் அதில் இருப்பதாகவும் அந்த இரத்த மாதிரிகையும் ஏபி என்று சொல்லப்படுகிற தூரி நகரத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த DNA மாதிரிகையும் ஒத்து இருந்ததாக சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதை நான் ஏதோ எடுத்துக்கட்டி சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லலை. படித்தவர்கள் அல்லது வாய்ப்பு இருப்பவர்கள் கூகுளில் போய் லேட்டஸ்ட் யூக்கரிஸ்டிக் மிரக்கிள் அப்படின்னு நீங்கள் போட்டால் இந்த 2 நற்கருணை அதிசயங்களும் நம்முடைய கண்முன்னே அங்கே காண்பிக்கப்படுகிறது. எதற்காக இந்த 2 நிகழ்வுகளையும் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலியில் உண்மையாகவே பலியிடப்படுகிறார். உண்மையாகவே பலியிடப்படுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குருக்கள் இயேசுவின் திரு உடல், இயேசுவினுடைய திரு இரத்தம் என்று நமக்கு கொடுக்கிற நேரத்தில் அது ஏதோ அழிந்து போகிற பொருள் அல்ல. சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்தம் அது பொருள் அல்ல. நமக்காக உயிரை கொடுத்த, நம்மை மீட்டு கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு இரத்தம் என்கிற விசுவாசத்தோடு பெற்று அதனுடைய ஆன்மீக பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த நாளினுடைய முதல் செய்தியாக ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் பங்கு பெறுகிற பொழுது ஏதோ ஒரு சடங்கு, ஏதோ ஒரு பொருளை நாம் வாங்க போகிறோம் என்கிற அற்ப எண்ணத்தில் செல்லாமல் இந்த தியாக திருப்பலி, இந்த கல்வாரி திருப்பலி எனக்காக நிகழ்த்தப்படுகிறது, இதில் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பலியிடப்படுகிறார், அவரை நான் என்னுடைய ஆன்ம உணவாக பெற்றுக்கொள்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு திருப்பலியில் பங்கு பெறத்தான் இறைவன் இன்றைக்கு முதல் செய்தியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு அன்பு செய்தியாக, நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற நேரத்தில் இந்த ஒரு செய்தியானது இந்த மண்ணுலகில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இன்னுயிரை தந்து நம்மை மீட்டு கொண்ட அந்த செய்தி என்பது இந்த மண்ணுலகில் நாம் நமக்காக மட்டும் வாழ்வது கிடையாது. நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரையும் உடலையும் நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த மண்ணுலகம் வாழ, இந்த மண்ணுலகில் கடவுளுடைய சாயலில் இருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு என்னையும் நான் பலியாக கொடுத்திடவும், என் வாழ்க்கையை அவர்களோடு பகிர்ந்திடவும், ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற நேரம், நமது உண்மையான அன்பு தான் உயரிய பரிசாக இருக்க முடியும். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்முடைய குழுமங்களில் நமது பங்கில் ஒருவரை அன்பு செய்து ஒருவருக்கு உதவி செய்து நம்மையே தியாக பலியாக கொடுத்திட இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி எழுகிற நேரத்தில்
இறைவா, இந்த நாளை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய சொல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் அனைத்துமே உம்மை ஒரு நாள் நான் முகமுகமாக தரிசிக்க வேண்டும். அந்த ஒரு பாக்கியத்திற்காகத்தான் இந்த நாள் அப்படி என்று ஒவ்வொரு நாளையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் எல்லோருமே விண்ணகத்தினுடைய திரு பயணிகள் என்கிற ஒரு எதிர்நோக்கோடு வாழ வேண்டிய ஒரு அருளைத்தான் மூன்றாவது ஒரு செய்தியாக நமக்கு இறைவன் தருகிறார். ஆகவே மண்ணுலகில் நம்முடைய வாழ்வு, உறவுகள், செல்வம், பந்தம் எல்லாமே இருந்தாலும் அதை நாம் பிறரன்புக்காக பயன்படுத்தினாலும் நம்முடைய இலக்கு நாம் விண்ணக திருப்பயணி. அந்த விண்ணக வாழ்விற்காகத்தான் இறைவன் தன்னையே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இறைவனை ஒரு நாள் நான் முகமுகமாக காண்பேன் என்கிற எதிர்நோக்கோடு வாழத்தான் இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இனிமேல் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு நம்ம செல்லுகிற பொழுது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் பங்கு பெற்று அதனுடைய பரிபூரண பலனை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.